அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்ற ட்வின்ஸ்டாக் வலையலுக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு DJIயோட ப்ராடக்ட். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற DJI Osmo Action 5 Pro அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் கேமரா. ஸோ இது எதுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னாக்கா GoPro 13க்கு தான் இது காம்படிஷன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இன்னொன்று விட்டுருந்தாங்க, அதாவது ஓஸ்மோ பாக்கெட் 3ன்னு சொல்லி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த இது நல்லா ரொம்ப ஃபேமஸ், அது நல்லா போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அது பிளாகுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூ போயிட்டுருக்கு, அது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேமரா ஆக்ஷன் கேமரா. நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு நான் யூஸ் பண்ணலாம், வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு, அப்புறம் இந்த சைக்கிளிங், பைக்கு எல்லாத்துக்கும், ரேஸ் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் விளாகுக்கு நீங்கள் இப்போ சோனி கேமரா, கேனன் கேமரா இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த கேமராவே விளாக்கு கூட யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கெப்பாசிட்டி, இந்த சென்சார், இதனுடைய கெப்பாசிட்டி எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த கேமராவோட ஸ்பெக்கு, அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கேமரா நம்ம ஸ்டுடியோக்கு வாங்கி அதை நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணோம், கொஞ்சம் விளாக்ஸ்லாம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதை இங்கே நான் மலேசியாவில் தான் வாங்கியிருக்கேன். அந்த கேமராவை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த பாக்ஸு. ஸோ இப்படி தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது DJI அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதுலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. அவன் ஆர்டர் பண்ண 2 நாள்லேயே வந்துருச்சு. சேலில் போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் எப்பயுமே சேலுக்காக வெயிட் பண்ணி தான் வாங்குவேன், எதுவுமே அவசரப்பட்டு வாங்க மாட்டேன். சேல் போட்டிருந்தாங்க, அதனால் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறமா இதோடைய ஸ்பெசிஃபிகேஷனை ஒரு ரிவ்யூ பண்ணிவிடுவோம். பட் ஃபுட்டேஜ் குவாலிட்டி, இந்த கேமரா எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, கேமராவுக்கு மீமோ ஆப்னு இருக்கு, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வரிசையாக அடுத்தடுத்த பார்ட்டை நான் தரேன். இல்லைனா இந்த ஒரு வீடியோ ரொம்ப லாங்காக போகும், உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால் இது ஒன்லி அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான். அது இதில் என்னென்ன இருக்குது, என்ன ஸ்பெக்கு, அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவாக அந்த கேமரா பற்றி, அதில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது, என்னென்ன ஃபுட்டேஜ் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவும், அந்த மீமோ ஆப்பை பற்றி ஒரு ரிவ்யூ, இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஒரு பாக்ஸ் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இது பபுள் ரேப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு கார்டு, லெக்ஸார் கார்டு ஒன்று இருக்குது, 64 GB கார்டு இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ 2 பாக்ஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதில் வேறு ஒன்றும் இல்லை, இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள், இது ஃப்ரீ கிஃப்ட். இதெல்லாம் 64 GB லெக்ஸாரோட கார்டு கொடுத்துருக்குறாங்க. V30 தான், A2. ஸோ இது வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஸோ ஓகே தான் அது. ஸோ இந்த ஒரு கார்டு நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், இது அட்வென்ச்சர் பைக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அட்வென்ச்சர் பைக் காம்போ அப்படின்னு. ஸோ இது அட்வென்ச்சர் காம்போவும் இதில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது இதில் படத்தில் போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பைக் மவுண்டிங்கு, ஒரு செஸ்ட் மவுண்டிங், 2 இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை வச்சுக்குவோம். இதுதான் DJIயோட காம்போ பேக்கு. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை நம்ம இப்போ இதை பிரித்து பார்த்துடலாம். இந்த பாக்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா நைஸாக ஒரு அழகான ஒரு ஒயிட் பாக்ஸில் தான், எப்பயுமே DJI ஒயிட் பாக்ஸில் தான் பேக் பண்ணுவாங்க. ஸோ இது ஒயிட் பாக்ஸில் இருக்குது, நல்லாயிருக்கு. இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேமரா படத்தை போட்டு DJI Osmo Action 5 Pro அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் லேட்டஸ்ட் கேமரா இப்போதைக்கு. ஸ்பெக் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து போட்டு அந்த விளாகிங்லாம் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஐட்டம் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இது ஒரு எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்குது, அப்புறம் ஒரு பேட்டரி, 3 பேட்டரி வச்சிருக்காங்க, ஒரு பேட்டரி கேஸ் வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னாக்கா அட்வென்ச்சர் காம்போ பண்டில் அட்வென்ச்சர் அப்படின்னு போட்டுருக்காங்க. சைடில் இந்த படம்லாம் போட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, பேக் சைடில் சென்சார், சீமா சென்சார் 1.3 இன்ச்சுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராக்கிங் இருக்குன்னு போட்டிருக்காங்க, OLEDன்னு போட்டிருக்காங்க, 4 hour பேட்டரி இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஷார்ட்டாக இந்த ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணி எல்லாமே இதில் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு மீமோ ஆப் டவுன்லோட் பண்ணாக்கா இந்த பாருங்க, அந்த QR கோட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேன் பண்ணிங்கனாக்கா ஆப்பிள் ஃபோன் வச்சுன்னா ஆப்பிளில், இல்லைனா ஆண்ட்ராய்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த QR கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதுதான் அப்புறம் நம்ம தான் சீலை பிரிக்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல அந்த சீல் இருக்குது, இதை பிரித்தாச்சு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணாக்கா இதுக்குள்ளே 2 பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் அந்த 2 பாக்ஸையும் நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இது 2 பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் அந்த ஹேண்டில் இருக்குது, அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த Insta 360 நான் முன்னாடி ஏற்கனவே கேமரா வச்சுருக்கேன், ஆக்ஷன் கேமரா. அதில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதில் நான் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹேண்டில் காமிச்சிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிலும் சேம் தான், அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா லெங்க்த்தியாக போகும், தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோ லெங்க்த்து போகுது.
போகுது. ஸோ உங்களுக்கு கேமராவில் நான் காமிக்கிறேன், கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த லெங்த்துக்கு இருக்குது. ஸோ நல்லா லெங்க்த்தியாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் த்ரெட்டடு, இதை வந்து நீங்கள் ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இது ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சுக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெசிகண்ட்டு, அதாவது கரோஷனு இந்த மாதிரி மாய்ஸ்சர் இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக டெசிகண்ட் போட்டு வைப்பாங்க எப்பயுமே. ஸோ இது வந்து கேசிங், இதுதாங்க கேமரா. ஸோ இது வந்து இதில் வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கேசிங் எடுத்துருவோம். ஸோ இப்போ கேசிங் எடுக்கிறேன், இங்கே பாருங்கள். இந்த கேசிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில அக்சசரிஸ் வச்சுருக்காங்க. இந்த தம் ஸ்க்ரூ இது மாதிரிலாம் 2 தம் ஸ்க்ரூ இருக்குதுல்ல. இதில் வந்து இந்த ஹெல்மெட் மவுண்ட் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் மவுண்ட், ஹெல்மெட்டில் நீங்கள் வந்து அப்படியே இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு மவுண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மேக்னெட்டிக் அடாப்டர். ஸோ இது வந்து கிளிப் பண்ணிக்கும். இது மேக்னெட்டு, இது மேக்னெட்டிக்காக போய் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். அந்த பாட்டத்தில் இதில் உட்காந்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை ஸோ இது வந்திருக்கு. கேமரா பார்த்துடலாம். பேக்கிங்லாம் ரொம்ப நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் பிளாஸ்டிக்கை பவுச்சு போட்டு நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. கேமரா பாருங்கள் எவ்வளோ சின்னதாக, ரொம்ப டைனியாக அழகாக இருக்குது கேமரா. அவ்வளோதாங்க கேமரா. இங்கே பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா, ரொம்ப சின்னதாக இருக்குது, அழகாக இருக்குது. கோப்ரோவை விட சின்னதாக இருக்குது. சைஸ் வந்து கோப்ரோட சின்னதாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க. ஸோ அந்த நம்ம ஸ்டிக்கர் நம்ம எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன். ஸோ பேக்கில் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் இப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து லென்ஸ் கவரு. உள்ளே இருக்கிறது லென்ஸு. இந்த லென்ஸ் கவர் கூட தனியாக விற்கிது. ஒன்று இன்கேஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் வாங்கி இதை மாற்றிக்கலாம். 2 ஸ்க்ரீனுங்க, இதில் 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, பேக்கில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இந்த கேமரா நம்ம இப்போ வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த பாக்ஸில் நான் இருக்கணும்னா இதையும் பார்த்துடலாம். ஒரு கேபிள் டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதாங்க பேட்டரி கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட் கட்னு ஒரு ஆப் வந்து டிஜேயே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் கூட நீங்கள் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான QR கோட் இருக்குது. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ அது நமக்கு தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய இது மேனுவல். ஸோ அது இப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதில் வந்து இன்னொரு இது வச்சுருக்கிறாங்க. அந்த மேக்னெட்டிக் அந்த அடாப்டர் வந்து இதில் ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஸோ 2 இருக்குது. ஏற்கனவே நான் அதில் ஒன்று எடுத்தேன். ஸோ இப்போ இதுலேயும் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம 2 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே தான். ஸோ இதில் ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள் இதில் ஒன்று இருக்குது. ஸோ 2 இருக்குது. ஸோ இது நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ வந்து பேட்டரி நம்ம எடுத்து பார்த்துறோம். இதில் வந்து 3 பேட்டரி இருக்கணும். 3 பேட்டரி இருக்கான்னு பார்த்துடலாம். இது அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? 3 பேட்டரியிலுமே ரெட் லைட் எரியுது. இது ஃபுல்லாக சார்ஜ் இல்லை, ஹாஃப் சார்ஜ் இல்லைனா கம்மியாக தான் இருக்குன்னு அர்த்தம். சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பேட்டரி இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் போட வேண்டியிருக்கும். இதில் போட்டோன்னே உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இது எடுத்துடலாம் அப்படி. ஸோ அழகாக 3மே போட்டு அப்படி சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பட் இதில் என்னன்னாக்கா இதில் எந்த டிஸ்பிளேவும் கிடையாது. ஸோ எவ்வளோ பேட்டரியோட சார்ஜர் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தெரியாது. பட் நீங்கள் அந்த பேட்டரி எடுத்து இந்த கேமராவில் நீங்கள் போட்டிங்கன்னா கேமராவில் காமிக்கும். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியும். ஸோ பட் இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் காமிச்சதுனாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதில் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஸோ சார்ஜிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் பாருங்கள், உங்களுக்கு இந்த டைப் சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் உங்களுக்கு டைப் சி கேபிள் இருக்குது. ஸோ அடாப்டர் சார்ஜர் எதுவுமே கொடுக்கலாங்க. நீங்கள் ஏற்கனவே என்ன சார்ஜருக்கு நிறைய ஃபோன் எல்லாம் சாம்சங் வச்சுருப்பீங்க, ஆப்பிள் வச்சுருப்பீங்க, என்ன ஃபோன் இருக்கோ அந்த ஃபோனோட அடாப்டர் அந்த சார்ஜர் எடுத்து நீங்கள் அதில் வந்து டைப் சி எடுத்து நீங்கள் சொன்னாலே போகும், இது சார்ஜ் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ரொம்ப காம்பாக்டாக சின்னதாக இருக்குது. 3 பேட்டரி இருக்குது. ஸோ மெயினாக இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸோ முன்னாடி இருந்த பேட்டரியை விட ஒரு 50% கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா 1950 mAh 1950 mAhன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 4 ஹவர் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் டைம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் வந்து ரியாலிட்டி வந்து எத்தனை ஹவர் கொடுக்குதுன்னு தெரியல. அதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். முன்னாடி இருந்து வந்து 2 ஹவர் ப்ளஸ், இது வந்து 4 ஹவர் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 50% கிட்டத்தட்ட இது இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அதாவது டிஜே வந்து சொல்கிறது. ஸோ இது ரொம்ப காம்பாக்டாக நல்லா கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் டிசைன் நல்லா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தம் ஸ்க்ரூ உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதில் வந்து 2 தம் ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இதுக்குரியது தான் இது. இந்த இதுக்கு ஒன்று அது மாதிரி வச்சுக்கோங்க. 2 தம் ஸ்க்ரூ நல்லா நீட்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே. ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பெக் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். ஸோ இதில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் தான் வந்து நமக்கு அவ்வளோ பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சில நேரம் நம்ம வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணும்போது இந்த செஸ்ட் மவுண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மெயினாக நான் இதுக்காக தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த செஸ்ட் மவுண்ட் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். சரி நம்ம இதை பார்த்துருவோமே அதையும். ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, படத்தில் போட்டிருக்கிறது அப்படியே தான் இருக்குது. ஸோ இதில் நான் பார்க்கணுங்கிறது ஒன்றும் இல்லை. இது ஒரு அடாப்டர் ஒன்று இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோம்னாக்கா இதுதாங்க அந்த செஸ்ட் மவுண்ட்டு. ஸோ இது எப்படி போடணுன்றது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எஸ், இப்படி தான் போடணும். இப்படி தாங்க போடணும்.
இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணணும். நம்ம இதில் வந்து கேமரா வச்சுக்கிட்டு இதில் நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். அதை இது இப்படி கேமரா மவுண்ட் பண்ணிட்டோம்னாக்கா இப்படி வச்சுக்கிட்டு நம்ம கையில் ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறோம்னாக்கா ஸோ இது மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம கையில் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணலாம், இது வீடியோ எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செஸ்ட் மவுண்ட் தான் இது. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஹேண்டில் பார் மவுண்ட். இது வந்து நம்ம பைக்கில் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இது பாருங்கள், நல்லா அழகாக நீட்டாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் இந்த இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு ஹேண்டில் பாரில் போட்டு இது பாருங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது தனியாக வந்துடும். இப்படி ஹேண்டில் பாரில் உள்ளே விட்டு இதை லாக் பண்ணிவிட்டு திருப்பி இதை இப்படி வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பாரில் ஈஸியாக குயிக்காக டைட் பண்ணுறது தான் இது. டைட் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நினைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் இதை எடுத்து இங்கே ஒரு கீ கொடுத்துருக்காங்க, அந்த இது தம்ப் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு திக்னஸ் கம்மியாக இருந்துச்சு, உங்களுக்கு ஹேண்டில் பார் ரொம்ப மெலிசாக இருக்குனாக்க ஸோ அதுக்கு வந்து ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புஷ்ஷை நீங்கள் இதுக்குள்ளே வச்சு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த புஷ்ஷு போய் கரெக்டாக உள்ளே உட்கார்ற மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இருக்குது. ஸோ இது போய் அப்படியே உட்காந்துக்கும். இங்கே பாருங்கள், உட்காந்துச்சு பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்கள். இப்படி கூட போய் வச்சு பிடிச்சிக்கும். தேவையாக இருந்தால் அந்த நீங்கள் புஷ்ஷை யூஸ் பண்ணலாம். ஹேண்டில் பார் பெருசாக இருக்குது, மோட்டர் பைக்னால் தேவைப்படாது. ஸோ தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி சின்ன புஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் சின்ன அந்த கம்பியில் கூட நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த தம் ஸ்க்ரூ வந்து நீங்கள் கேமராவில் போடும்போது கேமராவில் போட்டு இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதை நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை எடுத்து நம்ம இதில் போட்டுட்டு இதை அந்த தம் ஸ்க்ரூ நீங்கள் இதில் டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அப்படின்னு நின்றுக்கும். இப்போ நம்ம வந்து கேமரா எடுத்து இதில் போடலாம். இங்கே பாருங்கள், கேமரா எடுத்து இங்கே பாருங்கள் கரெக்டாக உட்காந்துருச்சு போய். ஸோ மாற்றி போட்டால் அது உட்கார மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இதை நான் இப்போ எடுக்கிறேன், இப்போ எடுத்துட்டேன். ஸோ இப்போ திருப்பி போடுறேன். இங்கே பாருங்கள், அது சரியாக போய் அந்த இதில் கரெக்டாக உட்கார மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது நல்ல அருமையான டிசைன். இங்கே பாருங்கள், இதை நான் போய் அந்த லாக் பண்ணுறதுக்கு திருப்பி வச்சு பண்ணுறேன். அது மாறி மாறி தான் போகாது. ஏன்னா மேக்னெட் இழுக்குது, மேக்னெட் மாற்றி இழுக்குது, அது சரியாக போய் உட்கார மாட்டேங்குது. அப்போ நீங்கள் இப்படி திருப்பி வச்சிங்கன்னா இதுதான் பொசிஷனு. ஸோ இந்த இடத்துல DJI நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள், இந்த இடத்துல DJIன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த DJI வந்து ஆக்ஷன் DJIன்னு ரெண்டு மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி தான் கரெக்டாக போய் பாருங்கள் உட்காந்துக்குது. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக உட்காந்து பாருங்கள். ஸோ அந்த மாதிரி டிசைனே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மாற்றி நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா உட்காராது. ஈஸியாக டக்குன்னு எந்த பக்கத்து இருக்குன்றத பார்த்து கரெக்டாக நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் சின்ன லாக் தான் அதுங்க பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் ஒன்றும் ஆகாது பைக்கில். ஸோ நல்லாயிருக்கு கேமரா எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் இதை வந்து ஹேண்டில் பாரில் வச்சுருக்கீங்க மோட்டர் பைக்கில், நீங்கள் கழட்டி டக்குன்னு அதிலேருந்து எடுத்துகிட்டு வெளியே எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து லாகிங் பண்ணாலும் அதை அப்படியே கையில் பிடிச்சி நீங்கள் பேசிட்டே போகலாம். இந்த டிஸ்டன்ஸ் போதும் தாராளமாக. ஏன்னா இதில் வந்து அல்ட்ரா வைடுன்னு ஒன்று இருக்குது, வைட் ஆங்கிள்னு ஒன்று இருக்குது, நேரோ இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த அல்ட்ரா வைடெலாம் போட்டிங்கன்னா சூப்பராக இந்த டிஸ்டன்ஸ்லேயே உங்களை ஃபுல்லாகவே கவர் பண்ணணும் நல்லா. ஸோ இதை வச்சு நீங்கள் அப்படியே பேசிட்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் விளாக் பண்ணுறதுக்கு இதையே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. நம்ம வந்து இதில் என்னென்ன வந்திருக்குங்கிறத நமக்கு இது வந்து அட்வென்ச்சர் பண்டில், காம்போ பண்டில் அப்படின்னு பேர், பைக் பண்டில் ஸோ அப்படின்னு பேர். ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டேன். ஒன்றே உங்களுக்கு இன்னும் காமிக்கல. லாஸ்ட்டாக இது வந்து கேசிங். இந்த கேசிங் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள், இது மாதிரி தான் இதில் போடுறது. ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். இதை ஓப்பன் பண்ணாக்க கொஞ்சம் லூஸ் ஆயிரும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து இங்கே பாருங்கள் கரெக்டாக அது மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ரெட் பாயிண்ட் அந்த ஷட்டர் பட்டன் ரெண்டு மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக உள்ளே வச்சு நீங்கள் அதை புஷ் பண்ணிடணும் உள்ள. அவ்வளோதான். ரொம்பலாம் புஷ் பண்ண தேவையில்லை. கரெக்டாக போய் உட்காந்துக்கும். வச்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வச்சு இதை அழுத்தி லாக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் கேசிங். ஸோ இதுக்கு கேசிங்கே ரொம்ப சிம்பிளாக பிளாஸ்டிக்கில் பண்ணிக்கிறாங்க, நல்லாயிருக்கு. ஸோ கேசிங் போட்டதுக்கப்புறம் பார்த்தா கேசிங் பாட்டில் ஃபுல்லாகவே ஓப்பன் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், அந்த மேக்னெட்டிக் வந்து இப்போ கரெக்டாக உட்காந்துக்கும். அவ்வளோதான். இப்போ உட்காந்துருச்சு, மேக்னெட் உட்காந்துட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நீங்கள் பிளாக் எடுக்கணும்னா இப்படி வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வச்சுக்கலாம். இல்லையா இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம உங்களை ஃபுல்லாக காமிக்கணும்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா மடித்து இப்போ பாருங்கள் இப்படி வச்சு கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம இழுத்து இப்படி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் இப்படி வச்சு கூட நம்ம வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ரொம்ப டிஸ்டன்ஸில் போகுது, நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் எந்த அளவுக்கு ஆங்கிள் வேணும்னா அதை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சு இப்படி பேசலாம். நல்லா இருக்குது. இந்த மேக்னெட்டிக் வந்து சரியாக சில நேரம் உட்காராத மாதிரி இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பைக்லலாம் போகும்போது சரியாக லாக் ஆகலைனாக்கா கேமரா தனியாக கழுந்துட்டு ஓடிடும். நீங்கள் நல்லா செக் பண்ணிடலாம். இது நல்லா இந்த கிளிக் சவுண்டு கேட்குது பாருங்கள். அப்படி கேட்குதான்னு பார்த்துட்டு நல்லா இழுத்து நல்லா ஆட்டி பார்த்துட்டு ஓகேவா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வைக்கணும். நீங்கள் அசால்ட்டாக லாக் ஆகிடுச்சின்னு நினச்சிட்டு வச்சுட்டிங்கனாக்கா அது ஒரு சைடு லாக் ஆகிருக்கும், ஒரு சைடு சில நேரம் லாக் ஆகிருக்காது. அது அப்படி எடுத்துகிட்டு வெளியே வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பாருங்க, உங்களுக்கு இப்போ பார்க்க நல்லா இருக்கா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைடு, ஸோ இது வந்து பேக் சைடு. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் டாப்லையும் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம வந்திருக்கிறது. ஓகேங்க. இப்போ நம்ம வந்து குயிக்காக வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். குயிக்காக
நான் கோ த்ரூ பண்ணுறேன், நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. நான் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, என்னால் படிக்க முடியாது. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் வேணால் படித்து பார்த்துங்க. நான் ஆனால் ஸ்க்ரீனில் போடுறேன், ஓகேங்களா? ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 70 mm to 44 mm to 32 mm. ஸோ இது வந்து சைஸ் வந்து ரொம்ப காம்பாக்டான ஒரு சைஸு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 146 கிராம் தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த கேமராவோட வெயிட் மட்டும் 146 கிராம். வாட்டர் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னாக்கா இது 20 மீட்டர் டெப்த் வரைக்கும் இந்த கேசிங், அதாவது இதுக்கு ஒரு கேசிங் தனியாக விற்கிறாங்க அண்டர் வாட்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அந்த கேசிங் இல்லாமல் இந்த கேமரா மட்டும் தனியாக நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா, இப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா 20 மீட்டர் வரைக்கும் டெப்த் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்கிறாங்க. அந்த கேசிங் போட்டிங்கனாக்கா 60 மீட்டர் வரைக்கும் போகலாம்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோஃபோன் வந்து 3 மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி 2, முன்னாடி 1, இந்த மாதிரி 3 இடத்துல இருக்குது மைக்ரோஃபோன். இது ரெண்டுமே வந்து டச் ஸ்க்ரீன் தான். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஆக்ஷன் 4 விட ஆக்ஷன் 5 என்ன பண்ணிக்காங்க, அது எல்சிடி, இது வந்து ஓஎல்இடி. இது இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும், டச் வந்து நல்லா இருக்கும், சென்சிட்டிவ் நல்லா இருக்கும். அதனால இது வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்குது. இதில் வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டோரேஜ் வந்து இதில் இன்டர்னலாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த கேமராவில், ஆக்ஷன் கேமராவில் எதுலையுமே கொடுத்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக டிஜே வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து 47 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 47 GBங்கிறதுமே ஒரு நல்ல ஒரு தான். ஒரு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே நீங்கள் எடுக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் எஸ்டி கார்டை மறந்துட்டு போயிட்டீங்க, இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போன எஸ்டி கார்டு கரெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒரு கிராமத்தில் போயிருக்கீங்க, அங்கே போய் நீங்கள் எஸ்டி கார்டு எங்கேயும் வாங்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? போய் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்காக தான் இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எப்பயுமே நீங்கள் எம்டியாகவே வச்சிருக்கணும். அதான் அப்போ தான் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் ஏதாச்சும் ஃபுட்டேஜ் வச்சுட்டு அங்கே போய்ட்டு அந்த ஃபுட்டேஜ் எரஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணோம்னாக்கா அதுவும் முடியாது. அதனால் எப்பயுமே கேமரா எடுத்து நீங்கள் வெளியே போகும்போது அந்த ஃபுட்டேஜ், அந்த ஸ்டோரேஜ் வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து காப்பி பண்ணி கம்ப்யூட்டரில் போட்டு அதை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே எஸ்டி கார்டு எடுத்துகிட்டு போங்க. உன் கேஸ் எஸ்டி கார்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இல்லை எஸ்டி கார்டு ஃபுல் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அடிஷனலாக இடம் தேவைப்படுது அப்படிங்கும்போது இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கை கொடுக்கும். இதில் நிறைய ரெக்கமெண்ட் எஸ்டி கார்டு இருக்குது, அதை நான் ஸ்க்ரீனில் போகிறேன், நீங்கள் பார்த்துங்க. இதோட சென்சார் பார்த்தீங்கன்னா 1/3 inches CMOS சென்சார்னு சொல்கிறாங்க. ஆக்ஷன் 4லேயும் அதான் இருந்துச்சு, அதே தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த சென்சாரை வந்து நெக்ஸ்ட் வருஷனாக அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இன்னும் நிறைய அட்வான்ஸ்டாக வந்திருக்குது. இந்த லென்ஸோட ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னாக்கா 155 டிகிரி வரைக்கும் அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபோக்கஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா 0.35 மீட்டர்லேருந்து எவ்வளோ தூரம் வேணாலும் இன்ஃபினிட்டி, அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐஎஸ் வந்து ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 25,600, வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 51,200 அது வரைக்கும் இது வந்து ஐஎஸ்ஓ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பட் வந்து நீங்கள் எப்பயுமே மினிமமான ஐஎஸ்ஓ வச்சா தான் நாய்ஸ் கம்மியாக இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஈவன் 1600க்கு மேலே போனாலே வந்து நாய்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் மினிமம்ங்கிறது இந்த 100. ஸோ 100லேருந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 400, 600, 1600 வரைக்கும் நீங்கள் போகலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு 100ல கீப் அப் பண்ணிக்கிறாங்க. உங்கள் ஃபுட்டேஜ் குவாலிட்டி வந்து நாய்ஸ் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். இதோட ஷட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1/8000 சொல்லியிருக்காங்க. வீடியோக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா 7296/5472 சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 40 மெகாபிக்சல். இதில் டிஜிட்டல் ஜூம் இருக்கு, ஃபோட்டோக்கும் 2 டைம்ஸ் பண்ணலாம், வீடியோக்கும் 2 டைம்ஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இந்த டிஜிட்டல் ஜூம் வந்து ஸ்லோ மோஷன்லையும் டைம் லேப்ஸ்லையும் ஒர்க் பண்ணாது. ஸ்டில் ஃபோட்டோ வந்து 40 MP வரைக்கும் நம்ம எடுக்கலாம். இதில் வந்து பெரிய அட்வான்டேஜுங்க, 40 MP மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 பாயிண்ட் சம்திங் தான் கொடுத்தாங்க, ரொம்ப கம்மி தான். அதாவது 10 மெகாபிக்சல் நியர்லி கொடுத்தாங்க. பட் இதில் 40 MP கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து கவுண்ட் டவுன் இருக்குது, அதாவது நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா 3 செகண்ட், 1 செகண்ட்லேருந்து 3 செகண்ட், 5 செகண்ட், இந்த மாதிரி 10 செகண்ட் வரைக்கும் அந்த டிலே பண்ணி ஷார்ட் கிளிக் பண்ணும். அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அந்த இது ஆப்ஷன் இதில் இருக்குது. பஸ்ட் வந்து அப் டு 30 images per 3 seconds இருக்காங்க. அது 10 images per second சொல்கிறதுக்கு 30 images per 3 seconds சொல்லி வச்சிருக்காங்க. பட் ஒரு செகண்டுக்கு வந்து 10 ஸ்டில் எடுக்கும், அதாவது 10 frames per second. ஸோ அதான் கணக்கு. அப்போ பார்த்துங்க, ஒரு செகண்டுக்கு படப்படன்னு அடிச்சு தள்ளும், 10 எடுத்துரும், 10 ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ கேமரா மாதிரி இதுக்கு நல்லா அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இதோட ஸ்டாண்டர்ட் ரெக்கார்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 4K எடுக்கலாம், 2.7K எடுக்கலாம், 1080p எடுக்கலாம். ஸோ இது எல்லாம் என்னென்ன இதில் எடுக்கலாம், ஃபார்மெட்டில் எடுக்கலாம், இல்லை ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துங்க, நிறையா இருக்குது. இப்போ 4Kல அப் டு 120 frame per second வரைக்கும் எடுக்கலாம். 1080 எடுத்திங்கன்னா 240 frame per second வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பர் நைட் மோட் இருக்குது, அதுலேயும் நம்ம எடுக்கலாம். ஸோ அதனுடைய ஸ்பெக் எல்லாமே நான் அந்த ஸ்க்ரீனில் போகிறேன், பார்த்துங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் ட்ராக்கிங் இருக்குது, அந்த டீட்டெயில் அதில் போட்டிருக்கேன், ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துங்க. ஸ்லோ மோஷன் இருக்கு, ஹைப்பர் லேப்ஸ் இருக்கு, டைம் லேப்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து அந்த கான்ஃபிகரேஷன் என்ன இதில் நீங்கள் எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்கு, நீங்கள் படிச்சு தெரிஞ்சுங்க. அப்புறம் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே ரிவ்யூவில். ஸோ நம்மளும் எடுத்து பார்ப்போம். அப்புறம் இதில் வந்து அந்த ராக் ஸ்டடின்னு சொல்லி 3.1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அதுலேயே 3.0 ப்ளஸ்ன்னு இருக்குது. அந்த ராக் ஸ்டடி தான் வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, அதுவும் நல்லா இருக்கும். ஹரிசான் பேலன்சிங் இருக்குது, ஹரிசான் ஸ்டடி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷனில் தான் அதெல்லாம் ஒர்க் பண்ணும்.
பண்ணணும். ஸோ அது என்னன்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அப்போ பார்க்கலாம். அப்புறம் ப்ரீ ரெக்கார்டிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் கேமரா இப்போ ஆன் பண்ணலை, இப்போ நான் ஆன் பண்ண டயத்துல இருந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 55 செகண்ட்லேருந்து 60 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ரெக்கார்டிங் செட்டிங் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, ப்ரீ ரெக்கார்டிங் வந்து எத்தனை செகண்ட் வரை நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒரு 30 செகண்டோ இல்லை 60 செகண்டோ அதுலேருந்தே ரெக்கார்டிங் எடுத்துக்கும். அது வந்து ஃபுட்டேஜ் கவர் பண்ணிடும். நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ இந்த நடக்கக்கூடிய ஒரு சீனை வந்து விட்டுட்டீங்க, அதை குயிக்காக பண்ண முடியல, நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடி நடந்த 60 செகண்டோ 30 செகண்ட் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சேர்த்தே இது வந்து ரெக்கார்ட் பண்ணிடும். ஸோ அது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுதான் ப்ரீ ரெக்கார்டிங்னு பேர். ஸோ அந்த ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. இதோட மேக்ஸிமம் பிட்ரேட் பார்த்தீங்கன்னா 100 Mbps சொல்கிறாங்க. அது நல்ல வெரி குட் தான். இப்போ ஏன்னா இப்போ வர எல்லா மிரர்லெஸ் கேமராலையுமே அந்த பிட்ரேட் வந்து 100 Mbps தான் வருது. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் அது. அப்புறம் ஃபைல் சிஸ்டம் வந்து EXF18 சொல்கிறாங்க. ஃபோட்டோ ஃபார்மேட் வந்து JPEG RAW இருக்குது. வீடியோ ஃபார்மேட் வந்து MP4 HEVC. அப்புறம் பில்ட்-இன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 47 GB நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்புறம் ஆடியோ ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 48 Hz 16 பிட் பண்ணலாம். ஸோ 32 பண்ண முடியாது, 16 வரைக்கும் இதில் வந்து பண்ணலாம். அது நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். ஸோ 16 பிட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ பேட்டரி வந்து லியான் பேட்டரி தான், 1S கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1950 mAh. அப்புறம் வந்து எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 7.5 watts, வோல்டேஜ் 3.87 வோல்ட். ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து -20 45 டிகிரி வரைக்கும் போகலாம். சார்ஜிங் டெம்பரேச்சர் வந்து 5 to 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் டைம் வந்து 240 minutes. அதாவது நீங்கள் வந்து இந்த இதை கேமராவில் போட்டு நீங்கள் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணினாலும் சரி, இல்லை டைம் லேப்ஸ் இந்த மாதிரி எந்த இது எடுத்தாலும் சரி 240 minutes சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரியாலிட்டி எவ்வளோ வரும்னு தெரியல, பட் டெஃபினட்டாக 2 ஹவருக்கு மேலே தான் வரும். ஸோ வைஃபை ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயிலாம் நான் அதில் ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துங்க. வைஃபை ப்ரோட்டோக்கால் வந்து அட்வான்ஸ் 6 கொடுத்துருக்காங்க. பழசுலேருந்து 5 இருந்துச்சு, இப்போ 6 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டர் பவர்லாம் வந்து 2.4 GHz இருக்குது, 5.1 GHz, 5.8 GHz இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி 2.4 to 2.4835 GHz அதுவும் இருக்குது. ஸோ ப்ளூடூத் டிரான்ஸ்மிட்டர் பவர் வந்து less than 13 dBmனு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் ப்ரோட்டோக்கால் வந்து BLE 5.1. அவ்வளோ இதோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதில் நான் உங்களுக்கு சொல்லாது இன்னும் ஒன்று இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன பிக் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜ் 47 GB கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து லேட்டஸ்ட் ஜென்னு CMOS 1/3 inch 3rd gen, அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. லோ லைட் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து டிஜிட்டலாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் அது இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம நைட்டு விஷன்லாம் எடுத்து வைப்போம், நல்லா இருக்கும். பட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எதிர்பார்க்க முடியாது. சில இடத்துல சில அங்கங்கே கொஞ்சம் கம்ப்ரஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நானே ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன். ஒரு இடத்துல கம்ப்ரஷன்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த அளவுக்கு ஆனால் தெரியாது. அந்த குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். நம்ம அதை வந்து எடுத்து இதில் போட்டோம்னாக்கா யூடியூப்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக நீங்கள் பார்க்க முடியாது. பட் 4K மானிட்டர் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். பட் நார்மலாக வந்து இருக்கிற டிவி அந்த நீங்கள் பார்க்குற ஃபோன்லலாம் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. இன்னொன்று மெயினான அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இதில் வந்து DJI Mic 2 இருக்குது பார்த்துங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அந்த ரிலீஸ் பண்ண அந்த மைக்கை வந்து இதில் வந்து வைஃபை மூலமா வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வைஃபைலேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் இப்போ அது வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் சூப்பராக. ஸோ உங்களுக்கு தெரியும் என்கிட்ட அந்த மைக் இருக்குங்கிறது, இந்த DJI மைக் தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த DJI மைக்கை நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த DJI மைக் வந்து இதோட நம்ம வந்து பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதுக்கு தனியாக வந்து டிவைஸ் வாங்க தேவையில்லை. இதில் வந்து மைக் நான் எதுவும் அட்டாச் பண்ண தேவையில்லை. நீங்கள் இப்போ கோப்ரோலாம் தெரியும் உங்களுக்கு, ஒரு மைக் அடாப்டர்லாம் மீடியா மோடு எதாச்சும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு இருக்கணும், உங்களுக்கு வாய்ஸ் நல்லா வரணும்னா. இதுக்கு தேவையில்லை. இதை வந்து நீங்கள் வந்து vlog எடுக்கிறீங்கன்னாக்கா சட்டையில் மாட்டிக்கிட்டு இதை நீங்கள் போட்டு இப்படி தள்ளி பிடிச்சிட்டு இது ரெண்டையும் பேர் பண்ணினா போதும். இதுலேருந்து வாய்ஸ் கிளியராக இதில் ரெக்கார்ட் பண்ணிடும், நல்லாயிருக்கும் குவாலிட்டி. ஸோ அதே மாதிரி மோட்டோ vlog பண்ணுறவங்களுக்கும் வந்து அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே இதை வச்சுக்கிட்டு இதை நீங்கள் வந்து முன்னாடி மாட்டிட்டாலும் சரி, இல்லை ஹெல்மெட்லேயே நீங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த மாட்டியிருந்தாலும் சரி, இதுவும் பேர் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் வந்து ஒயர் கனெக்ஷன் இல்லாமலே வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த இதை பொறுத்த வரைக்கும். அது நான் மெயினாக வாங்கினதே இந்த ஒரு ரீசனுக்காக தான் வாங்கினேன். என்கிட்ட ஆல்ரெடி இந்த இது இருக்குது, நம்மள்ட்ட DJI Mic 2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஆடியோ வந்து கவலைப்பட தேவையில்லை. இதை டக்குன்னு எடுத்து மாட்டிட்டு இதையும் பேர் பண்ணிட்டேனாக்கா நம்ம பாட்டு என்ன வேணாலும் வீடியோ எடுக்கலாம், பேசலாம். ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு அட்வான்டேஜ், இது பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. நிறைய பேர் வாங்குறதுக்கு காரணம் இந்த Mic 2 வந்து ஒயர் ஃப்ரீ, ஒயர்லெஸ் அப்படிங்கிறதுனால தான் இந்த இது ரெண்டும் பேர் பண்ணுறதுக்காக தான் வாங்குறாங்க. அதுலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இதில் 2 மைக் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. முதல்ல வந்து DJI Action 4ல வந்து ஒரு மைக் தான் பண்ண முடியும். இதில் வந்து இப்போ 2 மைக் பண்ண முடியும். ஸோ நான் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, அதனால் எனக்கு நம்ம ஒன்று பிளாக் பண்ணுறது ஒன்று போதும். இன்கேஸ் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இல்லை 2 பேர் யாச்சும் ஃப்ரெண்டு பேசிக்கிற மாதிரி பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு மைக்கு நமக்கு ஒரு மைக் வச்சுக்கிட்டோம்னா 2 மைக்கும் இதில் டேரெக்டாக போய் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு தனியாக அதை ரெக்கார்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும் பின்னாடி அப்படிங்கலாம் தேவையில்லை. 2மே இதில் ஒரே டேரக்டத்தில் ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம தொடர்ந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இது ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம டெப்த்தாக ரிவ்யூ பண்ணுவோம். ஒவ்வொருவராக நம்ம பார்ட்டாக நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நீங்களும் நிறையா கற்றுக்கிட்டே போகலாம். நானும் கற்றுக்கிட்டுருக்கேன், நீங்களும் கற்றுக்குங்க. இந்த கேமரா பற்றி ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்க. கடைசி இதோட விலை விவரங்களை பார்த்துடலாம். நான் இதை மலேசியாவில் சேலில் வாங்கினேன். மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 2060 ரிங்கிட் விற்றுட்டுருக்காங்க. யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னாக்கா $423 விற்றுட்டுருக்காங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா $679 விற்றுட்டுருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா $45,988 விற்றுட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க இதோட விலை விவரம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஜஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ என்னென்ன இதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.